இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு. அது வந்து பார்த்திங்கன்னா, என் சின்ன வயசில் எங்கள் அக்கா, பெரியம்மா எல்லாருமே செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு காய்கள் இருக்குது பார்த்திங்களா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரியான நாட்டு காய்கள் வந்து போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ப்ளெயினாகவும் வெறுமனையும் செய்வாங்க. காயெலாம் போடாமல் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் வச்சே செய்வாங்க. இதுக்கு வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாய் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் வச்சுக்கிறேன். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்து, வெந்தயம் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதே போல் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா அது அந்த பச்சை மிளகாயோட டேஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நிறையா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எனக்கு செய்யும் போதே எனக்கு சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த ஞாபகங்கள்லாம் வந்தது. எங்கள் அக்கா சூப்பராக சமைப்பாள். ஸோ அவளோட சமையல் தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம்லாம் கண்ணாடி பதம் வந்துடும் பார்த்திங்களா. அதுக்கப்புறமா அந்த காய்கறிகளை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு புளித்தண்ணி, அதாவது நார்மல் புளித்தண்ணி விடாமல் நம்ம சாதம் செய்கிறதுக்கு அரிசி கழுவும்ல அந்த தண்ணியை எடுத்து இந்த மண்டி செஞ்சோன்னா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் ஊற்றிட்டு இதில் வேறு எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லை. காரத்துக்கு இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். நல்லா கொதி வரணும். காயெல்லாம் சூப்பராக வெந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா போதும், நமக்கு சூப்பரான காய்கறி மண்டி வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மத்தியானத்துக்கு நான் இதான் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. ஸோ சின்ன வயசுக்கு போய் சாப்பிட்ட அந்த ஃபீலிங் வந்து கிடைச்சிது. ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா அந்த சாதம் சுட சுட செஞ்சு அடுப்பில் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா வேறு தொட்டுக்கையே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வயசில். ஸோ இன்றைக்கி நாங்கள் சாதம் செஞ்சுட்டு இதுதான் ஊற்றி சாப்பிட்டோம். காய்கறி வந்து பார்த்திங்கனாக்கா கேரட் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதோடு சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.